السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليم تكريم خبيرا وعامرا. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. وقال الله تعالى أيضا إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. صدق الله العلي العظيم. وقال نبينا حبيبنا خاتم الأنبياء محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال عليه الصلاة والسلام أفضل الذكر لا إله إلا الله أفضل الدعاء الحمد لله أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم. صدق الرسول النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ். சகல கோடி படைப்பினங்களையும் படைத்து சதா காலமும் அந்த படைப்பினங்களுடைய தேவைகளை இடைவிடாத பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்ல ஜல்லஷனஹு தஆலா ஒருவனுக்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாக. மேலும் சத்திய தூதுவர் சன்மார்க்க போதகர் புரட்சி வித்தகர் உம்மா நபி பெருமான் சர்தார் ஆலம் ஷஃபீல் முதுநபீன் மக்கத்து வேதன் மதீனத்து பேரரசர் நபி முஹம்மது முஸ்தபா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் நிறைந்த உம்மத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிந்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் வலிமார் இறைநீசர்கள் குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த சபையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குறைவில்லாமல் நின்று நல்லவட்டுமாக ஆமீன். சங்கை குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை பெருமக்களே, பாசத்தில் குறித்தான தாய்மார்களே, நாம் எல்லாம் இஸ்லாமிய மாதத்தினுடைய இரண்டாவது மாதமான சஃபர் மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் பரிபூர்ணமான முறையில் பொருந்திக் கொள்வானாக. பாவமான காரியங்களை விட்டும் அல்லாஹ் நீக்கி நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட மக்களுக்கும் எது ஹைர் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அப்படிப்பட்ட ஹைரானவற்றை அல்லாஹ் நமக்கு முழுமையான முறையில் தந்து அருள் புரிவானாக. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், பலா முசீபத்துகள்
எல்லாவற்றையும் நீக்கி சுபிட்சமான ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் நம்முடைய தொழில்துறைகள் வியாபாரங்களில் அல்லாஹ் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் குறைவில்லாம் நிறைவாக தந்தால் புரிவானாக. சங்கை குறித்தான தாய்மார்களே, இந்த மஜ்லிஸ் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான பொக்கிஷம். காரணம் என்னவென்று சொன்னால், நன்மையான அமல்கள் செய்யக்கூடிய காரியங்கள் விஷயங்கள் அது போன்ற சபைகள் என்பது மிக குறைவானதாக ஆகிவிட்டது. எங்கே எது பார்த்தாலும் நம்முடைய அமல்களையும் நம்முடைய நன்மையும் போர்க்கக்கூடிய பாவத்தில் மூழ்கடிக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் சர்வசாதாரணமான முறை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த நிலையெல்லாம் விட்டு ஒரு நாள் சீரியல்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்றான். காரணம், சீரியலை பார்த்து சீரழிந்த குடும்பங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடாது என்று நாம் எல்லாம் நினைத்திருக்கின்றோமோ அது எல்லா விதமான பலா முசீபத்துகளிலும் சினிமாக்களிலும் சீரியல்களிலும் குறிப்பாக காலையில் ஆரம்பித்து நைட்டு நள்ளிரவு வரை அந்த சனியம் முடிச்ச சீரியல்களை எப்படியாவது நம்முடைய தாய்மார்களையும் இன்னும் குறிப்பாக சிறு பிள்ளைகள் ஆண்களும் கூட பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சினிமாக்களும் சீரியல்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஊடுருவிட்டன. குடும்பத்தை எப்படி கெடுக்க வேண்டும், குடும்பத்தை எப்படியெல்லாம் சீரழித்து சின்னாபின்னமாக்கி சஞ்சலத்தை மூட்டி விட்டு அடுத்தவன் பலாவை இங்கே கழுவுறது, இவன் விட்டு செய்தான் அவன்கிட்ட கழுவுறது, எல்லா விதமான புலா முசீபத்துகளையும் ஒன்று கூட்டி நம்முடைய காதுகளில் இனிமையான முறையில் அது இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் கரண்டு போயிருச்சு, கழிச்சல போயிருமா, ஒரு வேதல போயிருமா, நல்ல கட்டத்துல தான் அமர்த்தி விட்டானே, மேலேருந்து கீழே உழவு போனாலும் என்ன ஆனாலும் தெரியலையே, அவன் கத்தியால குத்த வந்தானே என்ன ஆனாலும் தெரியலையே என்று ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்முடைய தாய்மார்களுடைய உள்ளத்தில் இயக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் ஷைத்தான்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கேட்க போறதல்ல மஹ்ஷர் மைதானத்துல மண்ணறையில மறுமையில அல்லாஹ் நீ இந்த சீரியலை பார்த்ததின் காரணமாக நீ சொர்க்கம் சென்று விடலாம் என்று அல்லாஹ் சொல்ல போதல்ல, என்ன அமல் செய்தாய், உன்னுடைய வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய், உன்னுடைய ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வாறு நீ செலவிட்டாய், நன்மையான காரியத்தை நீ பங்கு கொண்டாயா அல்லது பாவத்திலே மூழ்கி கிடந்தாயா என்றுதான் ரப்பு கேட்பானே தவிர அந்த சீரியல் விட்டு போனாலும் அதை உடனே அந்த சீரியனுடைய தொடர்ச்சியில் என்ன போடுறாங்க, விடுபட்ட சீரியலை தொடர்ந்து நீங்கள் கண்டுகளிக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யூடியூப்ல பார்க்கலாம், கண்ட கருமாந்திரத்துல பார்க்கலாம், எல்லாவற்றிலும் நம்மை கெடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சர்வசாதாரணமான முறையில் கொண்டு விட்டு விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, அல்லாஹ் அக்பர். அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் நன்மையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லிக் கொடுத்து அந்த சின்ன அமலையோ பெரிய அமலோ அது செய்து நம்முடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டை கொண்டு போய் செல்ல வேண்டும், எப்படியாவது சொர்க்கத்தை அடைந்து விட வேண்டும், எப்படியாவது அல்லாஹ் ரசூலை பொருத்தத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டிய சஹாபாக்களும் சஹாபா பெண்களும் ஏங்கி துடித்தார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் சீர்களை காண்பதற்கும் அடுத்தவருடைய குடும்பத்தை கெடுப்பதற்கும் எப்படியாவது பாவங்களை செய்வதற்கும் தேடி தேடி அந்த அமல்களை செய்கின்றோமே தவிர நன்மையான அமல்களை செய்வது என்பது குறைந்து விட்டது. சங்கை குறித்தான தாய்மார்களே, அப்படிப்பட்ட பாவமான காரியங்களை செய்வதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து இது போன்ற ஒரு நன்மையான அமல்கள் செய்யக்கூடிய, நன்மையான காரியங்களை பேசக்கூடிய, நன்மையான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இது புனிதமான இந்த மஜ்லிஸில் ஒன்று கூட்டிருக்கூடிய நம் அனைவர் மீது அல்லாஹ் பரிபூர்ண ரஹ்மத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன்னு சத்தமா சொல்லலாம். ஏன்னு சொல்றோம்னு சொன்னா, நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்காக வேண்டி மறுமையில ரப்பிடத்துல ஷஹாதத் சொல்லுது, யா அல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் உன்னுடைய அடியார்கள் நன்மையான காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள், நன்மையான காதுகளை அவருடைய செவியில் கேட்டுக் கொண்டிருந்தால் ரஹ்மானே யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று ஒவ்வொரு பொருட்களும் நாம் உட்கார்ந்திருக்கக்கூடிய பாய், ஃபிராஷ், ஃபேனு இதுவெல்லாம் நமக்கு உயிரற்ற ஜீவனாக தெரியலாம். ஆனால் மஹ்ஷர் மைதானத்தில் ரப்பிடத்தில் இதுவெல்லாம் நமக்கு சாட்சி சொல்லும்.
அப்படிப்பட்ட நிலைமையை, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் இழந்துவிடக்கூடாது. தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய பெயரை சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை புகழ வேண்டும். நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொன்னால் வாய் திறந்து முழுமையான முறையில் சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு ஸலவாத் சொல்ல வேண்டும். ஆச்சரியமான விஷயத்தை சொன்னால் சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை புகழ்படுத்த வேண்டும். இப்படி நன்மையான வார்த்தைகளை நம்முடைய நாவிற்கு நாம் பழக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்படிதான் ஒரு பெரிய இறைநேசர் இருந்தாங்க. அவங்க ரோட்ல போகக்கூடிய நாயை பார்த்து, நாம நாயெல்லாம் என்ன பார்த்து என்ன செய்வோம்? சீ தோன்னு சொல்லுவோம், சைத்தானை தூரப்போ அப்படிம்போம். ஆனா அந்த பெரியார் என்ன செஞ்சாங்க? யா முபாரக், இது போப்பா, வரக்கத்து செய்யப்பட்டவனை போப்பான்னு சொல்லுவாங்க. நாய்ங்கிறது ஒரு நஜீஸான பிராணி, நம்மை கடித்து கொதறக்கூடிய ஒரு பிராணி. அப்படிப்பட்ட ஒரு ஜீவராசி எப்படி சொன்னாங்க? யா முபாரக், அல்லாஹ்வால் பரக்கத்து செய்யப்பட்டவனே, நீனும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், நீ ஓரம் ஒதுங்கி போப்பா என்று சொல்லுவான். காரணம், நம்முடைய நாவிற்கு நல்ல வார்த்தைகளை பழக்கிப்படுத்த கொடுக்க வேண்டும், நல்ல விஷயங்களை நம்முடைய நாவிற்கு சொல்லித்தர வேண்டும். ஆனா நம்ம பிள்ளைகளிடத்துல ரொம்ப அதிகமா பார்க்கும் பொழுது, மதரசால போயிட்டாலே போதும், அஜித்து இவன் கெட்ட வார்த்தை சொல்றான், அஜித்து அஜித்து இவன் அந்த வார்த்தை சொல்றான், அஜித்து அஜித்து இவன் இது சொல்றான், அஜித்து என்று சர்வ சாதாரணமாக நம்முடைய பிள்ளையினுடைய நாவிகளில் கெட்ட வார்த்தைகளும் தீய வார்த்தைகளும் பழக்கப்படுத்தப்படுகிறது சொன்னால் நாம செய்கிறோம், நம்ம பிள்ளைங்க செய்யறாங்க. அதுதான் அசலான விஷயம். தாயை போல புள்ள நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. நாம எப்படி இருக்கிறோமோ நம்ம பிள்ளைங்க இருக்கு அப்படிதான் இருக்கும். அப்பன மாறுதானே பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. தாயும் தந்தையும் நம்முடைய குடும்பம் சரியாக இருந்தால் நம் வயிற்றில் பிறந்த நம்முடைய அந்த சந்ததியும் சரியானதாக இருக்கும். நாம சரியில்லை, நம்முடைய சந்ததியும் சரியில்லாமதான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய சந்ததியும் யா அல்லாஹ் சிறந்த சந்ததியை ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், குர்ஆன்ல அல்லாஹ் துஆ சொல்லி தர்றான். யா அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய அன்பளிப்பை கொடுப்பாயாக, மினஸ் ஸாலிஹீன் நல்லடியாராக சிறந்த சீதேவித்தனம் உள்ள குழந்தையை எங்களுக்கு தந்தல் புரியா அல்லாஹ் என்று அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். யாருக்கெல்லாம் அல்லாஹ் திருமணமாக இதுவரையும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படி போன்றவர்கள் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி 2 ரக்காத்து அழகான முறையில் உடு செஞ்சு அல்லாஹ்விடத்தில் தொழுது தன்னுடைய எல்லா விதமான ஹாஜத்தை முறையிட்டு, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எங்களுக்கு வாரிசை, அழகான வாரிசை, யா அல்லாஹ் தீன்தாரியான வாரிசை, சாலிஹான சந்ததியை தந்தல் புரியா அல்லாஹ் என்று இறையச்சத்தோடு கேட்கக்கூடிய நிலையில் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு சிறந்த சந்ததியை அல்லாஹ் தருவான். கண்கூடா பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அந்த துவா அதிகம் போதிக்கிட்டே இருந்தோம். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் அழகான சந்ததி அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எதுக்காக சொல்றோம்னு சொன்னா, நன்மையான அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் செய்ய வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து இவரெல்லாம் சொர்க்கவாசிப்பா அப்படிம்பாங்க. ஒவ்வொரு நேரங்களில் இவரை பார்த்து இவர் சொர்க்கவாசிம்பாங்க, இவர் சொர்க்கவாசிம்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில சஹாபாக்களுக்கு ஆசையா இருக்கும், பேராசையா இருக்கும், ரொம்ப கவலைப்படுவாங்க. எப்படியாவது நம்முடைய பேரையும் ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால், அந்த முபாரக்கானுடைய நாவினால் நம்முடைய பேரையும் சொல்லி நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டார்களா என்று சஹாபாக்கள் எல்லாம் ஏங்குவார்கள். யாருக்கு தாங்க ஏக்கம் இருக்காது? யாருக்கு தான் ஏக்கம் இருக்காது? ரசூலுல்லாஹ் சரிபர் சொர்க்கவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்படிப்பட்ட வார்த்தை கேட்டு விட்டார் என்று சொன்னால் எப்படி இந்த உலகத்துல நம்முடைய பரீட்சைகள்ல முக்கியமான பரீட்சை என்று சொன்னால் 10th +2 அடுத்தடுத்து காலேஜ், இவர் பரீட்சையில வெற்றி பெற்றார் என்று சொல்ல முடியும் நிலைமையில, அதிக மார்க் வாங்கிட்டார் என்று சொல்லும் நிலைமையில நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு கேட்கும் போது நல்ல சந்தோஷமா இருக்குது. இவர் ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை துணைகள் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்குது. அப்படி இதுவெல்லாம் உலகத்தினுடைய சந்தோஷங்கள். ஆனால் மறுமையினுடைய சந்தோஷம், ஆகிரத்துடைய சந்தோஷம், சொர்க்கம். அப்படிப்பட்ட சொர்க்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரெல்லாம் சொர்க்கவாசி என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் கிடைப்பதற்கு எல்லா சஹாபாக்களுக்கு ஆசையா இருக்குமா இல்லையா? அப்படி நமக்கும் ஆசை வேணும். யா ரசூலுல்லாஹ் பெருமானாருடைய நாமெல்லாம் சொர்க்கவாசி என்று பெயரை இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, அழகான செய்திகளை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, அழகான சின்ன அமல்களை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்த அமல்களை யார் செய்கின்றார்களோ, யார் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு நடைமுறைப்படுத்துகிறார்களோ இன்ஷா அல்லாஹ் வஜபத்து லஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் வாஜிபாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சங்கை குறித்தான தாய்மார்களே, எல்லாரும்
காதில் அந்த இது கட்டியிருப்பீங்க, பரதா கட்டியிருப்பீங்க, மக்கனா போட்டிருப்பீங்க. கொஞ்சம் காதுகள் அந்த துணியை விளக்கிட்டு என்ன விஷயங்கள் சொல்ல போறோங்கிறத நல்லா காது கொடுத்து வாங்கி 2 காதுலையும் வாங்கி உள்ள மனசுல இறக்கி வச்சிருங்க. ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல தூர விட்டுறாதீங்க. யாருக்கும் எவருக்கும் ஏதோ சொல்லப்படுகிறது என்று நம்முடைய வாழ்க்கையில் இருந்தோம் என்று சொன்னால் எந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய முடியாது. சொல்லக்கூடிய செய்தி நமக்கு தான் சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதை வெற்றி கொடுத்தான பாதையாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு வந்து அல்லாஹ்வுடைய செய்திகளை சொல்லுகின்றார்கள் என்ற அந்த உயர்வான நியத்தோடு, இன்னமல் அமாலு பின்னியா, நாம் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸை போல நம்ம என்ன நியத்தில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அல்லாஹ் கூலியை கொடுப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அல்லாஹ் நம்முடைய அமல்களை அமைச்சு தருவான். ஏதாவது நோட்டு பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா எந்த ஒரு சோர்வும் படாம உடனே இந்த நோட்டு பேப்பர்ல எழுதிக்கிறீங்க. இல்ல செல்போன் வச்சுக்கிறீங்களா, உடனே வாய்ஸ் ரெக்கார்டை எடுத்து நோட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணிக்கிறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய வாசகங்கள். நாம் எல்லாம் சொர்க்கம் செல்வதற்கு இலகுவான ஒரு அமல்கள். அப்படிப்பட்ட அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து சொன்னோம் என்று சொன்னால், செய்தோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் வஜபத் லஹுல் ஜன்னா. அந்த அடிப்படையில் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் செய்தி என்ன தெரியுமா? ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்மெல்லாம் தெரிந்த ஒரு கலிமா, அற்புதமான திக்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலல் திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ரிலே மிக ஆக சிறந்த திக்ர் என்று சொன்னால் அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திக்ர் தான். அப்படிப்பட்ட திக்ரை நம்ம எப்படி சொல்லணும் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாதான் அவன் ஈமான்தாரி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை ஈமானுடைய வாழ்க்கை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஜபத் லஹுல் ஜன்னா. ஒரு நாள் மதீனால சஹாபாக்கள்லாம் தேடுறாங்க. என்ன தேடுறாங்க தெரியுமா? அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணலன்னு தேடுறாங்க. சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ்வை காணலன்னு தேடுறாங்க. எல்லா சஹாபாவும் சுத்தி பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் காணல. அப்படி பார்த்து தேடும் பொழுது ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுடைய கண்கள்ல ரசூலுல்லாஹ் தென்படுறாங்க. ஒரு பாறைக்குள்ள, ஒரு தோட்டத்துக்குள்ள உள்ள இருக்கிறாங்க. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை காணவில்லை என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கின்ற நிலையில் நீங்க இங்க வந்து என்ன செய்றீங்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்குறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருந்துட்டேன், எனக்கு நேரம் போனதே தெரியலன்னு சொன்னாங்க. இன்னொரு செய்தி, முஃமின்கள் எல்லாருக்கும், ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் ஒரு சுப செய்தி சொல்றேன், அதை நீங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்துல வந்து அந்த செய்தியை சொல்லிட்டு சுப செய்தி சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. அப்படி யார சொல்லலாம், அந்த பஷாரத்தை எங்களுக்கும் சொல்லுங்க, உடனே சொல்லுங்க என்று ஆர்வத்தோட கேட்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஷஹித லா இலாஹ இல்லல்லாஹ், மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஜபத் லஹுல் ஜன்னா. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சாட்சி சொல்கின்றார்களோ வஜபத் லஹுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் வாஜிபாகிவிட்டது, சொர்க்கம் நிச்சயமாக வாஜிபாகிவிட்டது என்று சொன்னாங்க. இந்த செய்தியை எல்லா இடத்துலையும் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் சொன்னா மக்கள் கேட்பாங்களே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான காலணி, செப்பல் முபாரக்கான அந்த காலணி எடுத்து கொடுத்து, இது நான் கொடுத்ததாக சொல்லி நான் சொன்ன செய்திக்கு ஆதாரமாக இதை மக்களிடத்துல சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கொடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த முபாரக்கான அந்த செப்பல், நாலைன் செருப்பு, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலனி எடுத்துக்கொண்டு வேகமாக வர்றாங்க, மக்களிடத்துல சொல்றதுக்காக வேண்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வர்றாங்க. வர்ற வழியில இஸ்லாத்தினுடைய 2வது கலீஃபா யாருமா? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு. உங்களை கஷ்டப்படுத்தலை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நானே சொல்லிடுறேன். ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஜனாதிபதி, 2வது கலீஃபா உமர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு முன்னாடி வர்றாங்க.
உமர் ரலியல்லாஹு செய்தி சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய பஷாரத்து சொன்னாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொன்னா சொர்க்கம் போயிடலான்னு சொன்னாங்க, அதனால நான் மக்களிடத்துல சொல்ல போறேன்னு சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இந்த செய்தியை மக்களிடத்துல சொல்லாதீங்கன்னாங்க. இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் செய்தியை விட்டு நாங்க எப்படி மாறு செய்ய முடியும், ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் மக்களிடத்துல சொல்ல போறேன்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வேகமா வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்லைங்க சொல்லாதீங்க, அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க. இல்ல நான் சொல்ல போறேன். உமர் ரலியல்லாஹு கோவம் வந்துருச்சு, ஓங்கி அடிச்சாங்க நெஞ்சில. அடிச்ச வேகத்துக்கு அஜரத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சுருண்டு படார்னு கீழே விழுந்துட்டாங்க. குப்புற வேகமா விழுந்துட்டாங்க. அழுதுகிட்டே என்ன செய்யறாங்க, எந்திரிக்கிறாங்க. நான் என்ன பொய்யா சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தானே சொன்னேன், நான் பொய் சொன்ன மாதிரி நான் அடிச்சு விட்டீங்களே அப்படின்னு எதிர்த்து கேட்கறதுக்கும் உங்களிடத்துல வாய்ஸ் இல்லை. ஏனால் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு மிகப்பெரிய ஜாம்பவான், எதிர்த்து அடிக்கவும் முடியாது, ஏறெடுத்து பேசவும் முடியாது. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் இருந்த இடத்துக்கு வேகமா ஓடியாடுறாங்க. யா ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன செஞ்சேன், மக்களிடத்துல சொல்ல போனேன், ஆனா உமர் ரலியல்லாஹு என்ன வேகி ஓங்கி அடிச்சு விட்டாங்க யா ரசூலுல்லாஹ் என்று தேம்பி அழுதுகிட்ட என்ன செய்யறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏன் இப்படி சொன்னாங்க, என்ன செய்தி, என்ன காரணம் கூப்பிட்டு கேட்கும் பொழுது, இப்போ உமர் ரலியல்லாஹு சொன்ன செய்தி, கலிமா மட்டும் ஒருவர் சொல்லிவிட்டால் சொர்க்கம் நிச்சயம் போவாங்க, அது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இருந்தாலும் மக்கள் எல்லாம் கலிமா மட்டும் சொன்னா போதும் என்று இருந்து விடுவார்கள். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இது போன்ற எந்த கடமையான அமல்களையும் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஜபத் லஹுல் ஜன்னah, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்று உறுதியான ஈமானோடு ஒருத்தர் கலிமா சொன்னார்னு சொன்னான். அரபில கால என்று சொன்னால் சொன்னான் என்று பொருள், ஷஹீத என்று சொன்னால் சாட்சி சொன்னான் என்று பொருள். வாயால சொல்றது மட்டுமல்ல, தன்னுடைய நாவினாலும் சொல்ல வேண்டும், தன்னுடைய உள்ளத்தினாலும் மனப்பூர்வமாக சாட்சி சொல்ல வேண்டும், மனப்பூர்வமாக சாட்சி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்று உறுதியான ஈமானோடு யார் சாட்சி சொல்கிறார்களோ அப்படிப்பட்டவருக்கு நிச்சயம் வஜபத் லஹுல் ஜன்னah, சொர்க்கம் வாஜிபாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையான திக்ர் நம்முடைய வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த அற்புதமான கலிமாவை நம்முடைய இறுதி மூச்சு வரை ஓதி சக்கராத்துடைய அந்த நிலைமையிலும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாய் முடிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு நம்முடைய ரூஹை பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். ஷஹீதுங்கிறது இப்போ பெண்கள் பயானுக்கு யாருமா வந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அஜரத்து வந்தாங்க, அவங்க இவங்க வந்தாங்க அப்படின்னு குட்டாம்போக்கில் அடிக்கிறதுங்கிறது காலை. ஷஹீதுங்கிறது இன்னைக்கு பயான் பேசுனது கடப்பள்ளிவாசல் அஜத் முகமது ஃபஹமி அஜத் தான், இந்த பெண்கள்லாம் வந்தாங்க, இந்த பிள்ளைகள்லாம் வந்தாங்க என்று ஆணித்தரமாக அடித்து சொல்வதற்கு தான் ஷஹீது. அப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டு மொத்தத்தினுடைய காரண கருத்தாக இருக்கக்கூடிய அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த திருக்கலிமாவை முழுமையான ஈமானோடு சாட்சி சொல்லக்கூடியவர்களுக்கு வஜபத் லஹுல் ஜன்னah, சொர்க்கம் நிச்சயம் வாஜிபாகிவிட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஈமானி அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஏன்னா இந்த பெரிய பெரிய மேடைகள்லாம் பார்க்கும் பொழுது மாற்று மத சகோதரர்கள் என்ன செய்வாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. இந்த மதுரை ஆதீனம் கூட சூரத்துல் ஃபாத்திஹா நம்மளை விட அழகான முறையில் அவர் ஓதுவாரு. சில மாற்று மத சகோதர சகோதரிகள் சில சூறாக்கள் அவங்களே மனப்பாடம் பண்ணி அழகா சொல்லுவாங்க, நோன்பு வைப்பாங்க. இதுவெல்லாம்
தன்னுடைய நாவினால் பேரளவு செய்யறாங்க. ஆனா நம்முடைய ஈமான் கொண்டவருடைய அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்? முழுமையான ஈமான் கொண்ட நிலையில் நாம் சொல்லணும் அந்த வார்த்தையை. சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏனோ தானோ என்ற அந்த வார்த்தை வந்து விடாமல் கலிமாவை உறுதியான ஈமானோடு சொல்லக்கூடிய அந்த கலிமாவிற்கு மிகப்பெரிய பவர் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த கலிமாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் தந்து அனுபவிவானாக. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்முடைய அந்த கலிமாவை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி நம்முடைய இபாதத் இருக்கணும்னு சொன்னா, அன் தாபுதல்லாஹ் கன்னக தராஹு ஃபைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக. நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்குங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்குங்கள். அந்த நிலை உங்களிடத்துல வரலன்னு சொன்னா, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்ற அந்த உயர்ந்த ஈமானோடு நம்ம என்ன செய்யணும்? அமல் செய்ய வேண்டும் என்பதாக அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹ், ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹ் இவங்க ஒரு சஹாபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்கணும் ரப்பே, உன்னை நான் பார்க்க வேண்டும் ரப்பே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், லன் தரானி, திட்டமா சத்தியமா நீங்க என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்றான் அல்லாஹ். இல்ல ரப்பே உன்னை பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்க? மிகப்பெரிய நபி, உலுல் அஸ்ம்ல கட்டுப்பட்டவங்க, கலீமுல்லா, அல்லாஹ்வோட நினைத்தால் பேசிவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை சர்டிஃபிகேட் பெற்ற நபி. அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ரொம்ப போராடுறாங்க. அப்படியா, வாங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். போறாங்க. போனா அல்லாஹ்வுடைய அந்த நூறானியத்து, அந்த முத்தஜல்லி, இந்த மலையை நீங்க பாருங்கன்னு சொல்றான் அல்லாஹ். மலையை பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய நூறானியத்து ஒரே ஒரு துளி, அல்லாஹ்வுடைய அந்த ஒளி சுடர் ஒரே ஒரு துளி தான். ஒரு துளியிலும் பல்லாயிரம் துளியினுடைய ஒரு துளி அந்த மலையின் மீது பட்ட உடனே அந்த மலை சுக்கு நூறாக வெடித்து சிதறி போயிருச்சு, சுக்கு நூறா வெடிச்சிருச்சு. அந்த மலையினுடைய தாக்கம், அதாவது அந்த நூறானியத்தினுடைய அல்லாஹ்வுடைய அந்த முத்துஜல்லி அந்த மலையினால் தாங்க முடியல. யா மூசா, மூசாவே, லன் தரானி, ஒருபோதும் இன்னைக்கு பார்க்க முடியாது. அந்த காட்சியை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபഖர்ர மூசா சைகா, அப்படியே மயக்கம் போட்டு திடுக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப அல்லாஹ்வை நம்முடைய புறக்கண்களால் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. ஆனால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம் முன்னாடி இருக்கிறான், நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், நம்மை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறான் என்ற அந்த உறுதியான ஈமானோடு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சாட்சியாக நீங்கள் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி சொன்னோம்ல, ஒரு யூதன்ட்ட ரசூலுல்லாஹ் கடன் வாங்கினார். ஒரு யூதன்ட்ட ரசூலுல்லாஹ் கடன் வாங்கினாங்க. கடன் வாங்குறத இருந்த சஹாபாக்கள் பார்த்தாங்க. எந்த நேரத்தில் வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க, எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி காசு பணம் வந்துருச்சு, தீனார் திரகம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ்க்கு அந்த காசு கிடைச்ச உடனே அந்த யூதன்ட்ட போய் என்ன செய்யறாங்க? காசை ஒப்படைக்கிறாங்க. இந்தாப்பா, நீ கொடுத்த எனக்கு உதவிக்கு ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு நற்கூலி வணங்குவானாக என்று அவங்களுக்கு சுக்குர் செஞ்சுவிட்டு காசை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கேருந்து வந்த யூதன் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறான். ரசூலுல்லாஹ்ட்ட இந்த யூதன் கேட்குறான், யா முஹம்மத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அன்னைக்கு என்கிட்ட கடன் வாங்கினீங்கல்ல, கடனை கொடுங்க. அன்னைக்கு கடன் வாங்கினீங்கல்ல, கடனை கொடுங்கன்னு கேட்குறான். இப்போ அன்னைக்கு தான் காசு கொடுத்துட்டேன்லப்பா, அன்னைக்கு தான் காசு உண்ட கையில் மாற்றி கொடுத்துட்டேன்லப்பா, என்னப்பா இப்போ வந்து கேட்குற என்று அந்த யூதன்ட்ட பேசுகிறாங்க. அவன் என்ன செய்யல, நீங்க வந்து கொடுத்தீங்கிறதுக்கு என்ன சாட்சி? யாரு பார்த்தா? யாராவது சாட்சி இருக்கிறாங்களா? அழைச்சிட்டு வாங்க. இப்ப சஹாபாக்கள் என்ன செய்யல, எந்த சஹாபாக்களும் அந்த ரசூலுல்லாஹ் கடனை திருப்பி கொடுத்ததை யாரும் பார்க்கல. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு சஹாபி அங்கேருந்து வர்றாங்க. இந்த சஹாபியினுடைய பேர் ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹ். என்ன பேருமா? ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹ். இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ்,
நீங்கள் அந்த யூதன்ட்ட அந்த கடனை திருப்பி கொடுத்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த யூதன்ட்ட கடனை திருப்பி கொடுத்ததை நான் கண்கூடாக பார்த்தேன், நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீங்க பார்த்தீங்களா? பார்த்தீங்கப்பா, சாட்சி ஆள் இருக்குது. சாட்சி எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல சஹாபாக்கள் இருக்கிறதுனால அந்த யூதன் என்ன செஞ்சிட்டான், வேற வழி இல்லாம ஓடி போயிட்டான். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த யூதன் போனதுக்கு அப்புறம் அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்குறாங்க, தோழரே, நான் கடன் வாங்கினதை எல்லாரும் பார்த்தாங்க, கடன் திருப்பி கொடுக்கறது அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல, நீங்க பார்த்ததா சாட்சி சொல்றீங்களே, எப்படி சொன்னீங்க? அப்ப அந்த சஹாபி சொன்னார்கள், ஹுசைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கம் இருக்கும் என்று நீங்கள் சொன்னீங்க, நாங்க நம்புறோம். நரகம் நீங்கள் இருக்கும் என்று சொன்னீங்க, நாங்க நம்புறோம். மரணம் சீம் என்று சொன்னீங்க, நாங்க நம்புறோம். மரணத்திற்கு பிறகு மன்னரையில் முன்கர் நக்கீர் கேள்வி வந்து கேட்பாங்க, 2 மலக்கு வந்து கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னீங்க, அதை நாங்க நம்புறோம். மஹ்ஷர் மைதானம் உண்டு என்று சொன்னீங்க, அதை நாங்க நம்புறோம். கேள்வி கணக்கு இருக்கு என்று சொன்னீங்க, அதை நாங்கள் நம்புறோம். இதுவெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நாங்கள் கண்கூடாக பார்த்தோமா யா ரசூலல்லாஹ்? நாங்க எல்லாத்தையும் சொர்க்க நரகத்தை பார்த்தோமா, முன்கர் நக்கீரை பார்த்தோமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தோமா, மலக்குல் மௌத்தை பார்த்தோமா, மஹ்ஷர் மைதானத்தை பார்த்தோமா? எதையுமே எங்களுடைய கண்ணால் பார்க்கவில்லை யா ரசூலல்லாஹ். நீங்க சொன்னீங்க, நாங்க ஈமான் கொண்டோம். அப்படிப்பட்ட நாங்க பார்க்காத விஷயத்தையே நாங்கள் நம்புகிறோமே, இதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயமா யா ரசூலல்லாஹ்? நீங்கள் சொன்னால், நீங்கள் செய்தால் அது நிச்சயம் சத்தியமான உண்மை, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு சாட்சி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஆனந்தம், மிகப்பெரிய சந்தோஷம். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு, மிகப்பெரிய ஒரு பட்ட பெயரை சூட்டுறாங்க, சிறப்பு பெயரை சூட்டுறாங்க. துஷ்ஷஹாதத்தைன், 2 சாட்சிக்கு சொந்தக்காரர். அப்படின்னு என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய வழக்குல, இஸ்லாத்தினுடைய ஏதாவது ஷரியத்தினுடைய பிரச்சனையாக இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த பிரச்சனைக்கு சாட்சி சொல்ல வர்றவங்க 2 ஆண்களா இருக்கணும், அல்லது பெண்களா இருந்தா 1 ஆண் 2 பெண்கள் வரணும். அப்படி ஆண்கள் இல்லைன்னு சொன்னா உண்மை பேசக்கூடிய 4 பெண்கள் வரணும். இது இஸ்லாத்தினுடைய வழிமுறை, இஸ்லாத்தினுடைய ஷரியத்து சட்டம். 1 ஆண் 2 பெண்கள், அல்லது 2 ஆண்கள், அல்லது 4 பெண்கள், இப்படிதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. ஆனால் ஷரியத்தினுடைய, உலகத்தினுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த ஆணும் பெண்ணும் தேவையில்லை. இந்த சஹாபி ஒருத்தர் சாட்சி சொன்னால் அது எல்லாவற்றிற்கும் போதுமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தாங்க. துஷ்ஷஹாதத்தைன், இவர் எந்த சாட்சி சொன்னாலும் அதில் எந்தவித குறைபாடும் இருக்காது, அது அப்படியே உண்மையாகத்தான் இருக்கும் என்று அவருக்கு மிகப்பெரிய சிறப்பு அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சாட்சியாக நம்முடைய சாட்சி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உறுதியான ஈமானோடு சாட்சி சொன்னோம் என்று சொன்னால் வஜபத் லஹுல் ஜன்னah, சொர்க்கம் நமக்கு நிச்சயம் வாஜிபாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஈமானோடு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தார் புரிவானாக. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய மிக அற்புதமான அமல் என்ன தெரியுமா? எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் ஷஹாதத், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உறுதியான ஈமானோடு ஷஹாதத் சொல்வது. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான துஆ. அல்லாஹு அக்பர். ஒரு அற்புதமான துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால ரலீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அப்படிங்கிற துஆவை யார் சொல்கின்றார்களோ வஜபத் லஹுல் ஜன்னah, அவர் நிச்சயம் சொர்க்கம் வாஜிபாகி விட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இவருக்கெல்லாம் இது கிடைக்கும்பா, அது கிடைக்கும்பா அப்படின்னு நம்முடைய நாவினால் நம்ம சொல்கிறதுங்கிறது வேற. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த திக்ரை, இந்த துஆவை யார் சொல்கின்றார்களோ அல்லாஹ் தனக்குத்தானே கட்டளையிட்டுக் கொள்கின்றான்.
தனக்குத்தானே வாஜிபாக்கி கொள்கின்றான். எப்படி தெரியுமா? இந்த அடியான் இந்த துவாவை ஓதிவிட்டான், இவனுக்கு நிச்சயம் சொர்க்கம் கொடுப்பதை தனக்குத்தானே அல்லாஹ் வாஜிபாக்கி கொள்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர்! எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துவா! வாஜிபுங்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்நாளில் 2 பெருநாள் தொழுகை, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, 2 பெருநாள் தொழுகை வாஜிபான தொழுகை. அடுத்ததா ஒரு வாஜிப் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகைக்கு பிறகு தன்னுடைய ஃபர்லு, சுன்னத்து, நஃபிலெல்லாம் தொழுத பிறகு கடைசியாக தொழக்கூடிய 3 ரக்காத்துடைய தொழுகையான வித்ரு வாஜிப். இந்த 3ம் வாஜிபான விஷயங்கள், வாஜிபான அமல்கள். இன்னொரு வாஜிப் என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இது தஹிய்யத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய காணிக்கை. அப்படிப்பட்ட சலாம் ஒருத்தர் சொல்வது சுன்னத்தான விஷயம். நல்லா கேட்டுக்கிறங்க அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே. சலாம் சொல்வது என்பது சுன்னத்து. ஆனால் அந்த சலாம் சொல்லி தன்னுடைய காதினால் கேட்டுவிட்டால், அது நமக்கு தெரிஞ்சவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் சொன்னாலும் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்வது வாஜிபு. சலாம் சொல்லி இந்த சலாத்திற்கு பதில் சலாம் சொல்வது வாஜிபு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி வாஜிபான விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம். இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாஜிபு. ஆனால் அல்லாஹ் தனக்குத்தானே வாஜிபாக்கி கொள்கிறான். யார் ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா என்ற துஆவை ஓதுகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வது வாஜிபாகிவிட்டது. தனக்குத்தானே அவர்களை சொர்க்கம் செல்வதற்கு தனக்குத்தானே அல்லாஹ் கட்டளையிட்டு வாஜிபாகி கொள்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, இப்படிப்பட்ட அற்புதமான இந்த துஆவை எப்போ ஓதுறது, எந்த நிலையில ஓதுறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லித் தர்றாங்க. பகலினுடைய துவக்கத்திலும் இரவினுடைய துவக்கத்திலும் 3 முறை இந்த துஆ ஓத வேண்டும். பகலினுடைய துவக்கம்னா என்னமா? ஃபஜர் தொழுகை முடிஞ்சது பின்னாடி. இரவினுடைய துவக்கம்னா என்னமா? மகரிபு முடிஞ்சதுக்கு பின்னாடி. யாரு ஃபஜருக்கு பிறகும் மகரிபிற்கு பிறகும் ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா என்ற இந்த அற்புதமான இந்த துஆவை யார் 3 முறை ஓதுகிறார்களோ வஜபத் லஹுல் ஜன்னா, அவர்கள் நிச்சயம் சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரலீது என்று சொன்னால் தனக்கு மட்டும் கேட்கிறது. ரதீனா என்று சொன்னால் ஒட்டுமொத்த உம்மத்தி முஹம்மதிய எல்லாருக்கும் சேர்த்து கேட்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆ ஓதுவோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அல்லாஹ் அக்பர்! சங்கை குறித்தான தாய்மார்களே, 3 தடவை சொன்னோம். இது ஒரு மணி நேரம் ஆயிருச்சா, இல்லை 2 மணி நேரம் ஆயிருச்சா, இல்லை ஒரு நாள் பொழுது ஆயிருச்சா? சில நொடி பொழுதுகள் என்ன செஞ்சிட்டோம்? இந்த அற்புதமான அழகான துஆ ஓதிட்டோம். இந்த துஆ ஓதுறதுனால சொர்க்கம் நமக்கு வாஜிபாகி விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு சின்ன விஷயம்தான், சின்ன துஆ தான், சின்ன அமல் தான் மிகப்பெரிய வெற்றியை தருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர்! அப்ப இந்த துஆ விட்டுறலாமா? இந்த துஆ ஓதாம விட்டுறலாமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இறுதி மூச்சு வரை, மூத்து வரை இந்த துஆவை ஓதக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன் சொல்லுங்களேன். இந்த துஆவினுடைய அர்த்தம் என்ன தெரியுமாமா? ரதீனா பில்லாஹி ரப்பன், அல்லாஹ்வை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம். ரப்புங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சன்னமாக படைத்து பரிபாலித்து நம்முடைய இறுதி மூச்சு வரை அல்ல, மண்ணறையிலும் மஹ்ஷர் மைதானத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தரக்கூடிய அந்த வார்த்தை தான் ருபூபியத்து. அப்படிப்பட்ட ரப்பை, அல்லாஹ்வை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம். வபில் இஸ்லாமி தீனன், பரிபூர்ணமான அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட
ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிசுத்தமான இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் மார்க்கமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் ரசூலா, அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் உளப்பூர்வமாக எங்களுடைய மனப்பூர்வமாக நாங்கள் நபியாம் ரசூலாம் ஏற்றுக்கொண்டோம் என்று உறுதியான ஈமானோடு யார் இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் நம்முடைய மௌத்து வரை யார் ஓதுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு வஜபத்துல் லஹுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் வாஜிபாகிவிட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுவும் இல்லாம இந்த துவா எப்படி சொல்லணும் தெரியுமா? ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் ரசூலா என்று இப்படி ஓதக்கூடாது. உள்ளச்சத்தோடு ஆசையோடு அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக கெஞ்சியவர்களாக கொஞ்சியவர்களாக அல்லாஹ் இடத்துல சொல்லணும். ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா என்று அந்த அர்த்தத்தை விளங்கி உள்ளபூர்வமாக ஆசையோடு பாசத்தோடு யார் இந்த துவாவை ஓதுகிறார்களோ வஜபத்துல் லஹுல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நிச்சயம் வாஜிபாகிவிட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான துவாவை நம்முடைய இறுதி மூச்சு வரை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிதுவானு மினல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மரியாம் திருக்குர்ஆனில் சொல்றான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் ஆக உயர்ந்த பொருத்தம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எல்லாத்தையும் பெருசு. நாம் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஆளாகி மன்னரையிலும் மஹ்ஷரிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் எங்குமே நம்ம வெற்றி பெற முடியாது. அப்படிப்பட்ட வெற்றிக்கு ரஹ்மத்துக்கும் சொந்தமான அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் இந்த கலிமாவை சொல்வதின் காரணமாக, இந்த திக்ரை ஓதுவதின் காரணமாக நமக்கு அல்லாஹ் தருகிறார் என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான திக்ரை நம்முடைய இறுதி நாள் மூச்சு வரை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அடுத்ததாக மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அழைப்பை கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கக்கூடிய முஅத்தின்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மன் அத்தன முஅத்தினுன், யார் பாங்கு சொல்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நோக்கி வாருங்கள், தொழுகைக்காக வேண்டி வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று யார் பாங்கு உறக்க சொல்கின்றார்களோ வஜபத்துல் லஹுல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நிச்சயம் வாஜிபாகிவிட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2 ரிவாயத் வருது, தொடர்ந்து யார் 7 வருடங்கள் பாங்கு சொல்றாங்களோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாகி என்று சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்துல யார் 12 வருடங்கள் தொடர்ந்து பாங்கு சொல்றாங்களோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாகி என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த முஅத்தின்களை என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்த வேண்டும். அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்றாங்க. ஈமான் கொண்ட நல்லடியார்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹு மலாயிகத்துஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும், நிச்சயமா அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் யுஸல்லி ஸலவாத் சொல்கின்றார்கள் அலாமன் அத்தன, யாரெல்லாம் பாங்கு சொல்கின்றார்களோ அப்படிப்பட்ட முஅத்தின்களுக்கு ஸலவாத் உண்டாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் மக்ஃபிர் லில் முஅத்தினீன், யா அல்லாஹ் முஅத்தின்களுடைய பாவங்களை மன்னிப்பாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட முஅத்தின்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். எந்த ஃபர்லான தொழுகையா இருந்தாலும், எந்த சுன்னத்து நஃபிலான தொழுகையா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? பாங்கு சொல்லணும். ஃபர்லான தொழுகைக்கு பாங்கு சொல்லி இகாமத்து சொல்ல வேண்டும். அது ஆண்களாக இருந்தால் உரத்த குரல்ல சொல்லணும், பெண்களாக இருந்தால் சத்தம் குறைவாக சொல்லணும். சொல்லிதான் தொழக வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கம் சட்டம் இருக்குது. ஆனால் பாங்கு சொல்லக்கூடிய நிலையில முந்தி ஒரு காலத்துலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, பள்ளிவாசல்ல பாங்கு சத்தம் கேட்டுட்டா அடியே ஐசா, டே கதிஜா, அவளே இவளே பாங்கு சொல்றாங்க அடி பள்ளியாசல்ல, டிவியில அடக்குடி, டிவி சவுண்ட் அடக்குடி என்று நம்ம வீட்டு பெரியவங்கெல்லாம் சத்தம் கொடுப்பாங்க. இப்ப எப்படி ஆயிடுச்சு? பள்ளியாசல்ல பாங்கு சொல்றாங்க, பள்ளியினுடைய பாங்கு சத்தத்தை விட நம்முடைய டிவியினுடைய செல்போனுடைய சத்தங்கள் அதிகமாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
யார் பாங்கு சொல்லப்பட்டு அந்த பாங்கினுடைய வார்த்தையை திருப்பி சொல்கின்றார்களோ பாங்கு சொன்னதனுடைய கூலி அவர்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் பாங்கு சொன்னதை கேட்டு பாங்குக்கு பதில் சொல்லாமல் பாங்கை இன்கார் செய்கிறார்களோ, பாங்கை மறுக்கிறார்களோ, அவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் உண்டாகிறது, மிகப்பெரிய பாவம் உண்டு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சங்கை குறித்தான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அழைப்பு சத்தம் கேட்கும் பொழுது செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், அந்த பாங்கிற்கு பதில் சொல்ல வேண்டும், அந்த வார்த்தையை திருப்பி சொல்ல வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் எந்த ஒரு புது வீட்டுக்கு போகும் பொழுதும் என்ன செய்வோம், புது வீடு கட்டி போகும் பொழுது அல்லது புதுசா வாடகைக்கு போகும்போது ஜத்துமாரில் கூப்பிட்டு ஆசீன் ஓதி குர்ஆன் ஷரீஃப் ஓதி எல்லா மொழிகளையும் பாங்கு சொல்லுங்க, சத்தம் போட்டு பாங்கு சொல்லுங்க. ஏன்னா எந்த வீட்டில் பாங்கு சத்தம் ஒலிக்கிறதோ அந்த இடத்தில் ஷைத்தான் இருக்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி ஓடுவான் தெரியுமா? தன்னுடைய பட்டைசில குண்டியில காத்து தெறிக்க விட்டுக்கிட்டு ஓடுவானா, புறமுது காட்டி இன்னும் இந்த அளவுக்கு தன்னுடைய காலினுடைய அந்த மண் புழுதி தன்னுடைய மேல படக்கூடிய அளவுக்கு விரண்டு ஓடுவான். பாங்கு சத்தத்தை கேட்டு ஷைத்தான் ஓடுவான் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட பாங்கை நம்முடைய வீடுகளில் அதிகம் முழுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பாங்கு அதிகமாக சொல்லுங்கள். பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு வசபத்தில் அவள் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்வான அந்த அமல்களை நம்முடைய வாழ்க்கையிலும் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நிலையில சிலருடைய கழுத்து மட்டும் உயர்வாக இருக்கும், சிலருடைய கழுத்து மட்டும் உயர்வானதாக இருக்கும். அவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வாருங்கள், தொழுகைக்கு வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று தன்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டிய அழைப்பு கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட அந்த உயர்வான முஅத்தின்களுடைய தலைகள் கியாமத் நாளில் உயர்வானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அமலை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இது போன்ற நிறைய செய்தி நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. சின்ன சின்ன அமல்கள் வஜபத்துல் ஜன்னா, வஜபத்துல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய, சொர்க்கத்தை வாஜிபாக்கி தரக்கூடிய அமல்களை ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு செய்தி நிறைய இருந்தாலும் நமக்கு டைம் நிறைய குறைவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ப்புகளில் அல்லாஹ் நம்ம ஜல்ல ஷஅனஹு தஆலா முழுமையான செய்திகளை சொல்லக்கூடிய வகையில் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.